கஞ்சா, இவ்வளவு கஞ்சா நம்ம ஊர்ல 2021 முன்னாடி இருந்துச்சா? நம்ம வீட்டு பசங்க எல்லாம் இவ்வளவு பேர் கஞ்சா குடிக்கீங்களா இருந்தாங்களா? இப்ப எத்தனை பசங்க கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டாங்க? முன்னாடியாவது குடிக்க அடிமையா இருந்தான். குடிக்க அடிமையா இருந்தா கூட எங்கேயாவது கோயில போய் கயிறு கீறு கட்டி மருந்து இருந்து கொடுத்து திருப்பி கொண்டு வரலாம். கஞ்சாவுக்கு அடிமையான திரும்பி குடிக்க முடியுமா? கஞ்சா அடிச்சு போட்டு பெத்த அப்பாவை கொள்றானா? இன்னொரு ஊர்ல கஞ்சா அடிச்சு ஒரு அப்பாவை ஒரு பையன் டார்ச்சர் பண்றான். அந்த அப்பா என்ன பண்றாரு, அந்த பையனை கொளுத்தி விட்டாரு. இப்படிப்பட்ட பையனே எனக்கு வேணாம். நீங்கள் இன்னொரு முறை உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டீர்கள் என்று சொன்னால் நம்முடைய அடுத்த தலைமுறை என்ன ஆகும்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தாருன்னா கஞ்சா ஒழிச்சிருவாரு. ஸ்டாலின் ஒழிப்பாரா? ஒழிக்க மாட்டாரு. ஏன்னா விக்கிறதே யாரு? திமுகவினுடைய அயலக அணி செயலாளர் சாஃபர் சாதிக்கு தான் தமிழகம் முழுவதும் ட்ரக் வித்தது. ஏன் இந்த போலீஸுக்கு நினைச்சா கண்ட்ரோல் பண்ண முடியாதா? பாஜக காரங்க நாங்க சொல்றோம், டே அந்த முக்குல தான் விக்குது கஞ்சா சொல்றோம், ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. சொல்றோம் இங்க விக்குதுங்க அங்க விக்குதுங்க சார், போய் பிடிங்க சார், பிடிக்க மாட்டாங்க. கஞ்சா விக்கிறத கம்ப்ளைண்ட் பண்ணா காவல்துறை வராதுங்க. காவல்துறை வரணும்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? போன் பண்ணி சார் இந்த பக்கம் பிஜேபி கொடியாட்டுறாங்கன்னு சொல்லி பாருங்க, உடனே கிளம்பி வந்துருவாங்க. வா 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 வான்னு தூக்கிட்டு வந்துருவாங்க பைக்கு ஜீப். கஞ்சா பரவல் இங்க நடக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தவன கஞ்சா விக்கிறவன் வந்து வெட்டி கொள்றான். அப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் இவன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு போட்டு கொடுத்தது யாரு? போலீஸ். போலீஸ் மந்திரி யாரு? ஸ்டாலின். அப்ப கஞ்சா விக்கிறதுக்கு காரணம் யாரு? நீங்க போய் ஒருவேளை உதயசூரியனுக்கு ஓட்டு இப்படி போடுறீங்கன்னு வைங்க, அப்படி அந்த விரல் அப்படி போகுது இல்ல, அது ஓட்டு கிடையாது. உங்க வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு நீ வைக்கிற கொல்லி. நல்லா கட்டை எடுத்து துணியை சுத்தி நல்லா பெட்ரோலை ஊத்தி நல்லா தக 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 தகன்னு எரிய விட்டு அதை கொண்டு போய் நல்லா வீட்டுல வயசு பசங்க இருப்பாங்கல்ல, இளைஞர்கள் இளம் பெண்கள், அவங்க தலையில வச்சிருக்காரு பதிலா